Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி கொண்டாட்டம் ஷோல அஸ்வின் செஞ்ச ரெசிபி தான் பண்ண போறோம். பேக்டு ஃபஜ்ஜிட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் தான் செம்ம டேஸ்டா இருக்கும், செம்ம சீஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் பேக் பண்ண போறோம். ஒரு பேக்கிங் ட்ரேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஓவனில் வச்சுட்டு வந்துடுறேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, க்ரன்ச்சியாக வதங்கினா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போது 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஓவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது அந்த நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிடுறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி பண்ணணும். இதில் தான் அந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம வைக்க போகிறோம். இதே மாதிரி இந்த பொட்டேட்டோலையும் நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறோம். இதில் நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோஸை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு ஸ்டஃபிங் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே எந்த சீஸ் இருக்கோ அதை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் துருவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் ஓவனில் வச்சு லைட்டாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபயர் கன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான பேக்டு ஃபஜ்ஜிட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.